இன்னைக்கு சண்டே மார்னிங் டே 3 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜையும் நான் தான். நான் ரெடி ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல 4 நாள் தான் ஆயிருக்கு. இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலானதே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆடி கிருத்திகை இந்த மாதம் வந்து 2 ஆடி கிருத்திகை வருது. எப்படி முருகனை வழிபடணும், எந்த கிருத்திகையில வழிபடணும் அப்படின்னு அடுத்த ஷார்ட்ஸ்ல டீட்டெயிலாக வந்து சொல்றேன். இன்னைக்கு வந்து மார்னிங் ஃபர்ஸ்ட் வாசல்ல கூட்டி கோலம் போட்டுட்டு கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே நைட்டே வந்து கழுவி சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். அடுப்பு மேல வந்து இன்னைக்கு வந்து அகல் விளக்கு கோலம் தான் வந்து போட்டிருந்தேன். அப்ப வழக்கம் போல எனக்கு பிடிச்ச உள்ளில பூலாம் மாட்டி வச்சுட்டு நிலைவாசல் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பூஜை அறையிலையும் கிச்சன்ல இருக்க அன்னபூர்ணிக்கும் வந்து பழைய பூலாம் எடுத்துட்டு புதுசா பூ போட்டு விட்டுருந்தேன். அப்புறம் நேத்து ஏத்தன பிரம்ம முகூர்த்த விளக்கை வந்து எடுத்துட்டு வந்து தொடச்சி புதுசா எண்ணெய் ஊற்றி திரி போட்டு பூஜைக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் பூஜை அறையில போயிட்டு விளக்கு ஏற்றிட்டு கடைசியா வந்து 5:10க்கு தான் என்னுடைய பிரம்ம முகூர்த்த விளக்கை வந்து ஏற்றிருந்தேன். அப்புறம் வெளியே போய் விளக்கை வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையிலையும் போய் காமிச்சிட்டு கடைசியா வந்து தீப தூபம்லாம் காட்டி இன்னைக்கு என்னுடைய 4ஆம் நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வீடியோல பார்க்கலாம்.